திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற்பெருவார்க்கும் வீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூறு மாணி முகத்தோணி ஆதலால் கூப்பும் பிரதம் கைவேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. புதியோம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராட் மகேஷ். ஒவ்வொரு நாள் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ராசிபலன். நமக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும் பொழுது நம்ம டைம் சரியில்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்போவுமே வரும். ரொம்ப பிரிஸ்காக இருக்கும்போது நேரம் நன்னா இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே நமக்கு வரும். இந்த நேரம் நன்னா இருக்கிறது, நேரம் சரியில்லை, இதை பற்றியெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நட்சத்திர ராசி இதை பற்றி நம்ம அதிகமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த ராசி பலன் இருக்குது. ஆன்மீக தகவல், பிரத்யேகமாக தெய்வீக வழிபாட்டை பற்றி, நாளை பற்றியும் சிறப்புகள் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கோம். பிரசன்னத்துக்கு நிறைய பேர் புக் பண்ணியிருக்கோம். ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. ஒவ்வொருத்தருக்காக வெயிட் பண்ணி இருந்து நம்ம பிரசன்னம் பார்க்குறோம். பிரசன்னத்தில் அவ்வளோ விசேஷங்கள் உண்டு. அதே தவிர பார்த்துட்டேன்னா நம்ம நியூமராலஜி, நம்மளுடைய சிஸ்டமேட்டிக்காக இருக்கக்கூடிய நியூமராலஜி முறைகள் ஒரு தொழில் ஸ்தாபனத்துக்கும் நான் ஒரு நிகழ்ச்சியில் தான் சொன்னேன். அத்தனை பேர் அதுக்கு நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்கு. நம்மளுடைய இதுக்கு மார்ச் மாதம் இருக்கக்கூடிய யூரோப் டூருக்கு நிறைய பேர் அந்த விசாக்காக ப்ராசஸிங் கொடுத்துருக்கேன். ரொம்ப நன்றி. அதே மாதிரி காசி யாத்திரை, ஆறுபடை வீடு, இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம்ம எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஸ்பிரிச்சுவல் டூரிசம், ஸ்கந்தா ஸ்பிரிச்சுவல் டூரிசம் சொல்லிட்டு இன்றைய தினத்தில் 4 நட்சத்திரம், அதற்குண்டான சிறப்புகள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேட்ரிமணியை பற்றி நிறைய பேர் கேட்டுருக்கேன், பதிவும் பண்ணிட்டு இருக்கேன். இன்னொரு 1 மந்தில், நியரிங் 1 மந்தில் அது ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா அதோடைய அண்டர் ப்ராசஸ் நமக்கு போயின்னு இருக்கு. ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு 1 or 1.5 மந்தில் நம்ம அதை ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆரம்பிக்க போகிறோம். நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான நம்ம நாளுக்குண்டான சிறப்புகள், பஞ்சாங்க குறிப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோ 19/12/2024 குரோதி வருடம் மார்கழி மாதம் 4ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 4 மணி 9 நிமிடம் வரை பூசம், பின்பு ஆயில்யம், கடகராசி. இன்றைய திதி பிற்பகல் 1 மணி 10 நிமிடம் வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அதிகாலை 4 மணி 9 நிமிடம் வரை, பின்பு பூராடம், தனுசு ராசி. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் பார்த்துட்டிங்கன்னா மார்கழி மாதம் 4ஆம் நாள். பாருங்கள், ஒரு நாள் ஆரம்பித்து 2, 3, 4 இப்படி குடு நாள் ஓடிண்டே இருக்குது. ஆச்சரியமாக இருந்துட்டு இருக்கு. 4 நட்சத்திரமும் எவ்வளோ வேகமாக போயின்னு இருக்கு அப்படிங்கிறதுல. ஒவ்வொரு தினமும் நம்ம கோயிலில் போய் சாமியை நோக்கி நம்ம வழிபாடு பண்ணும்போது ஒவ்வொரு தினமும் டெய்லி கோயிலுக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு விஷயம் தெரியும். டே 1ல் இருக்கக்கூடிய அந்த பதட்டம், பயம், அந்த குழப்பம் இதெல்லாம் மாறி டே 4ல் ரொம்ப பிரிஸ்காக இருப்பாங்க. ஏன்னா இது நான் கண் கூட பார்த்துருக்கேன். அப்படி தினம் போகிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்குது. அதை பற்றி ஆன்மீக தகவல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்துக்குள்ளான 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்களை இதோ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு உண்டான ராசி பலன் இதோ. மேஷராசி நண்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருப்பீங்க. அந்த மனசில் நினச்ச காரியங்கள்லாம் டப்புன்னு அந்த காரியத்தை நீங்கள் நிறைவேற்றுறதுக்கு பெரும் முயற்சி பண்ணுவீங்க. கண்டிப்பாக அது நடக்கும், கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆரோக்கியம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். 50% ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கணும். சில காரியம் முடிஞ்சிடும், நினச்சிருப்பேல் அவள் எதிர்த்தாப்புல நிற்பா. ஆச்சரியமாக உங்களுக்கே தோணும், அடடே எப்படி இது நடந்தது அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருந்துட்டு இருக்கும். இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற விஷயம் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். பிரச்சனையில் இருக்கிறது சுலபமாக முடியும், சாந்தமாக முடியும், கவலைப்பட வேண்டாம். மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு ஆரம்பித்தா ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். எண்ணிய காரியம் ஜெயம் உண்டு மேஷராசி நண்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களே, இது ரொம்ப சிரமமாக இருக்கே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்ட விஷயம் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை மாற்றி விட்டுடுவாங்க. ஃபிசியோதெரபிஸ்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க, ஃபேன்சி ஸ்டோரில் ஒர்க் பண்ணுறவங்க, அதே மாதிரி மெடிக்கல் ரெப்பாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு டார்கெட்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சவங்களுக்கு அச்சீவ் ஆகிடும். பணம் யார்ட்டையாவது கேட்டிருப்பேன், வரணும், வருவான், வராதா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பணம் வந்துடும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை, ஜெயிப்பீங்க. வேலை வாய்ப்பு இல்லை சார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள். முயற்சி 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 உடையார் இகழ்ச்சி அடையார்னுவா. அதனால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் முருகப்பெருமானோட வழிபாட்டோட இன்றைய தினத்தை ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி ஆகும். ரிஷபராசி நேயர்களுக்கு
மிதுன ராசி நண்பர்களே, மிதுனத்துக்கு இன்னைக்கு சாதகம்தான். ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுங்க, ஹெச்ஓடியாக ஒர்க் பண்ணிடுங்க, பிரின்ஸிபலாக ஒர்க் பண்ணிடுங்க, கரஸ்பாண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஸ்கூல் நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். பல பிரச்சனைகளை பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிற மாதிரி இருக்கும். கம்யூனிகேஷன் முந்தியெல்லாம் ரொம்ப சரளமாக பேசுவேன், இன்றைய தினத்தில் அப்படியே பேச முடியாமல் தத்தளிப்பேன். ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாள், அந்த மாதிரி இன்றைய தினத்தில் இருக்கும். மிதுன ராசி அன்பர்களுக்கு சொந்த பந்தங்களுடைய உதவி, நான் எல்லாரும் கிண்டல் கேலி பண்ணவா முன்னாடி ஜெயித்து காமிக்கிறேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருக்கும். பர்ஸு, செல்ஃபோனு, மோதிரம், செயின், காஸ்ட்லியான பொருட்களை கவனமாக வச்சுக்கணும். எதை எடுத்தாலும் நம்ம டப்புன்னு உதாசீனப்படுத்தி அந்த இடத்துல போற்றப்படாது. அதை பத்திரமா வச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் மிதுன ராசி நண்பர்கள் வெங்கடாஜலபதி சுவாமியை பிரார்த்தனையோடு இன்றைய தினத்தை ஆரம்பித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நினைச்ச காரியமெல்லாம் நடைபெறும். கடக ராசி அன்பர்களே, பேர் வேணும் சார், புகழ் வேணும் சார், அந்தஸ்து வேணும் சார், மதிப்பு வேணும் சார், மரியாதை வேணும் சார், போன இடத்துல எனக்குன்னு ஒரு 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 விதமான இது இருக்குது சார், எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குல்ல, அது கிடைச்சாலே போதும் சார், பணம் காசு எல்லாம் ரெண்டாவது, இதெல்லாம் எதிர்பார்க்குறல கண்டிப்பாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டு. நிறைய பயிற்சிகள் எடுத்துட்டு சில காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க, லட்சியம் சக்ஸஸ் ஆகும். இன்டீரியர் டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமான இதை எடுத்து பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் உண்டு. கோயில் அர்ச்சகராக இருந்துட்டு இருக்கிறவங்க வேறு கோயில் மாறலாம், வேறு கோயில் எடுத்துக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். ஐயோ டக்குன்னு வேலையை விட்டோமே, என்ன நடக்கிறது, என்ன நடக்க போகிறதோ அப்படின்னு பயந்துருந்தால் கவலைப்படாதீங்க, நிச்சயம் எல்லாம் நடக்கும். கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் நிறைய நல்லது நடக்கும். இன்றைய தினம் தட்சிணாமூர்த்தி சுவாமியை வழிபாட்டோடு இன்றைய தினத்தை ஆரம்பிச்சல்னா நாள் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு எப்பவுமே பார்த்து 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 எல்லாத்துலேயும் ஹேண்டில் பண்ணுவேன். இருப்பினும் நாம் பார்த்து போனாலும் வரவா சோ ராமா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். ஹெல்த், பாடி ஹெல்த் ரொம்ப முக்கியம், மனசு ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா கரெக்டாக எக்ஸசைஸ், யோகா போன்ற விஷயங்களை சரியாக பண்ணிக்கணும், வாக்கிங் போகிற விஷயங்களை சரியாக பண்ணிக்கணும். டாக்டர் சொன்ன சில வழிமுறைகளை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. இன்றைக்கி ஒரு நாள் பண்ணிவிட்டேன், நாளைக்கு பண்ணல, நாளான்னைக்கு பண்ணிவிட்டு அடுத்த நாள் பண்ணல, அப்படி விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொன்றா கரெக்டாக நீங்கள் எடுத்து செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பிள்ளையார் வழிபாட்டோடு ஆரம்பிச்சல்னா எப்பேற்பட்ட பிரச்சனையும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது. சிம்மராசி நண்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான நாள். சில விஷயங்கள்லாம் முயற்சி பண்ணியிருக்கேன், நிச்சயம் கைகூடி வரும். இருப்பினும் என்னுடைய ராசி பலன் ரீதியாக ஒரு சில விஷயங்களில் கேர் எடுத்து பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னேன்னா, இன்றைக்கி ஓகேவாக இருக்கும், நாளைக்கு பிரச்சனை வரப்படாது. அதனால் எப்பவுமே ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட்னு சொல்லுவாள், எதிர்காலத்தில் வரக்கூடிய விஷயத்தை எண்ணி யோசித்து இந்த காரியத்தை பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். இவர்கிட்ட காசு வாங்கலாமா வேண்டாமா, கடன் வாங்கலாமா வேண்டாமா, ₹1 வாங்கிட்டா நம்மளை என்ன நினைப்பா, இந்த மாதிரி யோசனைகள்லாம் இருந்ததுன்னா தெள்ள தெளிவாக இருங்கோ. என்றைக்குமே அம்மா அப்பா நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் எப்பவுமே சரி வர நடக்கும். வேண்டாம் எனக்கு என்னமோ மனசில் படுறதுன்னு தோணுச்சுன்னா டப்புன்னு நிறுத்திடுங்க. அதனால் நல்லது கெட்டதெல்லாம் அப்புறம் யோசிச்சுக்கலாம். சில விஷயங்கள்லாம் விவகாரமாக சிந்திக்கிறேன்னு மற்றவா சொல்கிறது உண்டு. நீ ஏன் இப்படி சிந்திக்கிறேன், ஏன் அப்படி சிந்திக்கிறேன்னு கிளாஸாக திங்க் பண்ணக்கூடிய சில விஷயங்கள்லாம் சொல்லுவா. அதை பற்றி பெருசாக எடுத்துக்க வேண்டாம். இன்றைய தினத்தில் கவனமாக செயல்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஒரு பொருளை வாங்கும்போது அதுக்கு பிரயோஜனம் இருக்கான்னு பாருங்கள். இது இப்போ நம்ம ஒரு ₹1 கொடுத்து வாங்குகிறோம், ₹10,000 கொடுத்து வாங்குகிறோம், ₹20,000 கொடுத்து வாங்குகிறோம், ₹1,00,000 கொடுத்து வாங்குகிறோம். இது ஏறுமா இறங்குமா, இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதை வச்சு நான் சம்பாதிக்க முடியுமா, இல்லை அவசியமா அனாவசியமா, இந்த மாதிரி சில விஷயத்தை மனசில் எடுத்துட்டு வாங்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். யாராவது உங்ககிட்ட சண்டை வந்தாலோ, நீங்கள் யாராவது கூட சண்டை போடுறதுனாலோ அதை அப்படியே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்கள் மகாவிஷ்ணு வழிபாட்டோடு ஆரம்பிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். துளாராசி நேயர்களே, நல்ல மனிதருக்கு எப்போவுமே நல்ல விஷயங்கள் நடக்கும்னு சொல்லுவாள். சோதனைகள் வரும், ஆனால் சாதனை பண்ணலாம். இது நடக்காது, இது நடக்காதுன்னு வருத்தப்பட்டுன்றவா முன்னாடி நீங்கள் ஜெயிச்சு காமிச்சிருவீர்கள். கவலைப்பட வேண்டாம். கணவர் மனைவிக்கு உதவி, மனைவி கணவருக்கு உதவி. ஆனால் தெரியாது, ஏதோ சரி ரெகுலராக சொல்லிட்டு இருக்கா, சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோ சாப்பிடுங்கோன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னத்தை போய் சாப்பிட்றதுப்போ, சும்மா சாப்பிடு, சோறு 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 சோறுனா எப்படி அப்படின்னு நினச்சிக்கப்படாது. நம்ம மேலே இருக்கக்கூடிய அக்கறையில் சொல்லின்னு இருக்கா. அதே மாதிரி பார்த்துமா இவாட்ட பேசாத, கவனமாக இரு, சொன்னால் கேளு, இதெல்லாம் ஆபத்துன்னு சொல்கிறாருன்னா எப்போ பார்த்தாலும் என் மேலே சந்தேகப்பட்டுருக்கார் அப்படி நினைக்கப்படாது. ஏதோ நம்ம மேலே
அன்பு வச்சிருக்கார், காஷன் படுத்துறார், இது சரியில்லைன்னு சொல்லி அவர் மனசுக்கு பட்டிருக்கு அப்படிங்கிறத மனசில் எண்ணிக்கோங்க. பண விவகாரங்களில் கவனம் தேவை, கூட்டு தொழிலில் கவனம் தேவை. எல்லா விஷயங்களும் நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவேல். உங்ககிட்ட பார்த்த உடனே யோசனை பண்ணக்கூடிய மனசை இறைவன் கொடுத்துருக்கார். அதே போன்ற ஒன்று ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு நபர், ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு காரியம் இன்றைய தினத்தில் ஜெயமாகும். வேல் வழிபாட்டோட இன்றைய தினத்தை ஆரம்பிச்சேன்னா உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், கெட்டதெல்லாம் போயிடும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நன்மை தரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு பெரிய விஷயம் நினச்சிட்டு இருக்கேன் இன்னைக்கு, பகவான் அனுகிரகத்தில் நடந்தது அப்படின்னு சொன்னால் ஓ பிரமாதம் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு கண்டிப்பாக நடக்கும். கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்தில் பரீட்சை ரிசல்ட் எதிர்பார்த்தவா, இன்றைய தினத்தில் பேங்க்கில் ஒரு பணம் எதிர்பார்த்தவா, இன்றைய தினத்தில் ஒரு லோன் எதிர்பார்த்தவா, இன்றைய தினத்தில் ஒரு 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 நல்ல விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவா, ஒரு ஒரு வேலைக்காக போயிட்டோம் அதில் ரிசல்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவா, அனுகூல்யமாக இருந்துருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் ஏறும், நாளைக்கு நம்ம நிறைய சம்பாதிப்போம்னு நினச்சவாள், நிறைய விஷயங்கள்லாம் மனசில் போட்டுருப்பேன். கச்சிதமாக உங்களுக்கு நடக்கும், கவலைப்பட வேண்டாம். பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவா, கேஷியராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஃபினான்ஸில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். விருச்சிக ராசி அன்பர்கள் இறைவனுடைய கருணை நிறைந்த நாளாக இன்றைய தினம் உண்டு. நல்லவர்களுடைய பழக்கம் உங்கள் வாழ்க்கையில் மேன்மேலும் 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 முயற்சி எடுக்கும். தலைவலி, ஒத்த தலைவலி, செளி சம்பந்தமாக, கழுத்து வலி சம்பந்தமான இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு காரியத்தை பண்ணுறது நட்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மகாலட்சுமி வழிபாட்டோடு இன்றைய தினத்தை ஆரம்பிங்க. செல்வம் குவிக்கக்கூடிய அற்புதமான நாளாக மாறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு சில விஷயங்களை ரொம்ப அழகாக எடுத்து செயல்படுத்துவீங்க. இது தவறு, இது சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கோங்க. முடியலைன்ற காரியத்தை விட்டு கொடுத்துருங்க. முடியுங்கிற காரியத்தை நீங்கள் எடுத்து செயல்படுத்தினீங்கன்னா நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டான நாளாக மாறும். அதிகாலையில் சில யோசனைகள் நம்ம மனசில் வரும். அது எப்பவுமே இன்றைக்கி நாள் முழுக்க கடைபிடிச்சிட்டா நல்லது. கெட்டது இருந்ததுன்னா அப்படியே விட்டுருங்க. நல்லது இருந்ததுன்னா அதை செயல்படுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் முடியாத காரியத்தை எடுத்து செயல்படுத்துறது தவிர்த்துக்கிறது நல்லது. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறா, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்கிறான்னா அதை பற்றி ரொம்ப பெருசாக யோசிக்காதீங்க. மனதை தெளிவாக வச்சுருந்தா நாள் உங்களுக்கு சிறப்பாக மாறும். இன்றைய தினத்தை ஆஞ்சநேயர் வழிபாட்டோடு ஆரம்பிங்க. கெட்டதே வராது, நல்லது தான் நடக்கும் இன்றைய தினத்தில் தனுசு ராசி அன்பர்களுக்கு. மகர ராசி நண்பர்களே, சில காரியங்கள்லாம் நமக்கு சொல்லி யதார்த்தமாக புரிஞ்சுவிடும். சில காரியங்கள்லாம் சொன்னாலும் நமக்கு இதே எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது, எனக்கு புரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி. ஏன்னா எண்ணங்கள் பூரா வேறு இடத்துல இருக்கும். அதனால் 1க்கு 2 முறை ஒரு காரியத்தை பார்த்து தெரிந்து இதில் பயம் இல்லாத அந்த காரியத்தில் இறங்கிட்டேன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஃப்யூச்சர் விஷன் உங்களுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். எண்ணிய காரியங்கள் கண்டிப்பாக முடியும். உங்களால் இந்த காரியம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. பெற்றவாளுக்கு ஏதேனும் உதவிகள் செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். மற்றவாளுக்கு செய்கிறத விட பெற்றவாளுக்கு செய்யணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள், அந்த குழந்தைகளை கவனமாக பார்த்துக்கணும். விளையாடும் போது சரி, பாட்டுக்கு விளையாடுறதுன்னு விட்டுறப்படாது. படிகளில் விளையாடும் பொழுதும் சரி, ஸ்கூலில் விளையாடும் போதும் சரி, அதே சமயத்தில் 2 பேர் பேசின்னு இருப்பா, பாட்டுக்கு எங்கேயா போயிட்டு, இந்த மாதிரி விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர ராசி அன்பர்களுக்கு பணவரவுகள் எதிர்பார்த்தது இன்றைய தினத்தில் கிடைக்கும். யார் உண்மை, யார் பொய், வா சரி வா தவறுங்கிறதை உங்கள் கண் முன்னாடி காண்பிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. இன்றைய தினத்தில் நீங்கள் கிருஷ்ண பரமாத்மா வழிபாட்டோடு இந்த தினத்தை ஆரம்பிச்சல்னா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ராம் ராம ராம ஹரே ஹரே கிருஷ்ண வழிபாட்டோடு ஆரம்பிச்சல்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மகராசி நேயர்களுக்கு. கும்பராசி நண்பர்களுக்கு எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்துட்டு இருக்கோங்கிற ஒரு பெரும் நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கண்ணு முன்னாடி தெரியுது. இறைவன் மட்டும் இதை அனுகிரகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கும். நிச்சயம் நடக்கும், கவலைப்படாதீங்க. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக மாறும். நல்லவர்களுடைய சந்திப்பு மன திருப்தியை கிடக்கும். அதே மாதிரி கணவருடைய ஆரோக்கியம், மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. கார்பெண்டிங் சம்மந்தமாக, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்மந்தமாக, ப்ளம்பிங் சம்மந்தமாக, கிரானைட் சம்மந்தமாக, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்மந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நினைச்ச காரியம் நிச்சயமாக வெற்றி அடையும். அதே மாதிரி கும்பராசி என்பர்களுக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு மற்றவாட்ட இருக்கக்கூடிய நுணைகளை, மற்றவாட்ட இருக்கக்கூடிய தப்புகளை, மற்றவாட்ட இருக்கக்கூடிய குறைகளை சொல்லப்படாது. எப்போவுமே அழகாக அதை பேசி நாசூக்காக பேசி அதை சொல்கிறதுனால சிரிச்சுட்டே காரியத்தை சாதிப்பான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி சிரித்த காரியத்தில் அழகாக அவளுக்கு புரிய வச்சுட்டேன்னா நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைக்கு யாருக்குமே அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, ஐடியா சொன்னேன்னா பிடிச்சிரும். அந்த மாதிரி
அட்வைஸை விட்டுட்டு ஐடியா சொல்லி பாருங்க. கும்பராசி அன்பர்கள் உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கேட்பாங்க. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் விநாயக பெருமானோட வழிபாட்டோட இன்றைய தினத்தை ஆரம்பிச்சு பாருங்க. ஜெயம். மீனராசி நேயர்களே, இப்போ நடக்கும் அப்போ நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு ரொம்ப பிரமாதமாக சொன்னார். ஒருத்தர் சொன்ன இந்த படம் எடுக்கும்பொழுது இது மட்டும் பாருங்கள் நேஷ்னல் அவார்டு தான், இது மட்டும் பாருங்கள் பிரமாதம் அப்படின்னு சொன்னார். நடக்கவே இல்லையே சார். அந்த மாதிரி இது நடக்கும் அது நடக்கும் ரொம்ப ஆசை வச்சா எதுவும் நடக்கிறதில்ல. சிம்பிளாக விட்டுட்டா எல்லா காரியங்களும் வெற்றி பெறும். அது என்னமோ தெரில சார், நான் ஒரு சில நாட்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்கும்போதெல்லாம் எதுவுமே நடக்காது. ஆனால் வேலைன்னு வரும்போது ஒட்டு மொத்தமாக வேலை கிடைக்கிது சார். நான் இதை பார்க்குறது அதை பார்க்குறது ஏதோ ஒரு இடத்துல தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். பணம் வந்தால் ஒரே நேரத்தில் அதுக்குண்டான வாய்ப்புகள் வருது. நான் ஏதோ ஒன்று தான் இது பண்ண முடியாது. ரொம்ப 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 சேலஞ்சிங்காக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். பிறருடைய உதவிகள் உங்களுக்கு 100% இருக்கும். நினச்ச காரியத்தை சாதித்து விடுவேன். பேர் புகழ் அந்தஸ்து கோடி வரும். உங்களுடைய மதிப்பெண்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். நல்லபடியாக ஒரு விஷயங்கள் நடக்கும். அதில் ஒரு பெருமைகள் சேரக்கூடியதாக இருக்கும். பயந்துட்டே சில காரியத்தை பண்ணாதீங்க, தைரியமாக எடுத்து பண்ணுங்க. நிச்சயமாக வெற்றி பெறத்துக்குண்டானதாக இன்றைய தினத்தில் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. மனைவி அல்லது கணவருடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. சில பேர் பிரிந்தவா ஒன்று சேருவா, சில பேர் ஒருத்தருக்கு முடியலைன்னா இன்னொருத்தர் இருந்தவாளை காப்பாற்றுவா. இன்றைய தினம் உங்களுக்கு சாதகமான தினம், பிஸியஸ்ட் டே அப்படின்னு சொல்லலாம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பிரயாணங்கள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக. கிளைமேட் ஒரு இடத்துக்கு போனோன்னா அப்பா சூப்பராக இருக்குது இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷப்படுவீங்க. இன்றைய தினத்தில் மீன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் குரு வழிபாட்டோடு ஆரம்பித்து பாருங்கள். நாள் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு 12 ராசிக்கு உண்டான பிரத்யேக பலாபலம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு மனம் ரொம்ப பாரமாக இருக்கும், மனம் ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஒரே ஒரு ரகசியம் மட்டும் நான் வந்து சொல்கிறேன், இதை நீங்கள் செய்து பாருங்கள். நான் அதை செய்திருக்கேன், நல்ல பலன்கள் கிடச்சிருக்கு, நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், அவங்களுக்கும் இது நடந்திருக்கு. அதாவது நான் வந்து முந்தி வேல் பூஜை ரெகுலராக பண்ணிட்டு இருப்பேன், தினந்தோறும் பண்ணுறது உண்டு. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த சுவாமி படத்தை வச்சு அந்த பிரதட்சணம் பண்ணுற வழக்கத்தை நான் கொண்டு வருவேன். இந்த பிரதட்சணம் பண்ண 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 நமக்கு சர்வ பாபம் நிவர்த்தி ஆகும், சர்வ தோஷங்கள் நிவர்த்தி ஆகும். நம்ம யாரை சுற்றி வரோமோ இந்த தெய்வீக சக்தி நம்மளை சுற்றி வரும், நம்மளுடைய கெட்டது போகும். மனசில் ரொம்ப குழப்பமும் ரொம்ப வருத்தமும் இருக்கும் பொழுது நீங்கள் வீட்டில் சுவாமி படத்தை நடுவில் வச்சு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு காரிய வெற்றி ஆகும். இல்லை வீட்டில் பிரதட்சணம் பண்ண முடியாது, சுவாமியை எடுக்க முடியாது, நிறுத்த முடியாது, சாஷ்டாங்கமாக ஒரு நமஸ்காரம் பண்ணி பாருங்கள். முருகப்பெருமானாக இருந்ததுன்னா ஒரு 6 நமஸ்காரம், அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா 3 நமஸ்காரம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஸ்ரீராம ஜெயம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை நீங்கள் உட்காந்து எழுதி பாருங்கள். இல்லை நீங்கள் சிவபெருமான வேண்டியது நமசிவாய நாமத்தை, முருகப்பெருமான சண்முகாய நம, இப்படி அந்த நாமத்தை சொல்லி சொல்லி ஒரு 1008 தடவை 108 தடவை எழுதி பார்த்ததுனாலும் மனசுக்கு ஒரு பெரிய திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி கோயிலுக்கு மனசு ரொம்ப பாரமாக இருக்கும்போது கோயிலில் போய் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பாருங்கள். அந்த பாரம் வந்து உங்களுக்கு அப்படியே குறைஞ்சிரும், மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். அதுதான் அந்த காலத்தில் பண்ணுங்க. அந்த கோயிலுடைய சிற்பமும் கோயிலுடைய தன்மைகளும் அந்த ஆகம விதி பிரகாரம் பண்ண அந்த விஷயங்களும் நம்மளுக்குள்ள ஒரு பெரிய ஆன்ம லயப்படக்கூடிய இடமாக ஆலயமாக மாறிடும். அது உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு முறைகளை நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் கடைபிடிக்கிறத நம்ம மறந்துடுவோம். ஏன்னா டென்ஷன்லேயோ கோவத்துலேயோ வருத்தத்துலேயோ நம்ம வந்து இதை மறந்துடுறோம். இதை மட்டும் கடைபிடித்து பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியும். நிறைய பேர் அதை கடைபிடிச்சிருப்பீங்க, தெரிஞ்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷ்.